மக்களே, வெல்கம் டு கலைமகன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, பிளாஸ்ட் படம். ரீசெண்டாக அர்ஜுன் அப்புறம் அபிராமி மேம் அப்புறம் பிரீத்தி முகந்தம் நடித்த பிளாஸ்ட் படம் தான். படம் பயங்கரமாக இருக்குது. பேருக்கு ஏற்றப்பல தான் படமும் பிளாஸ்ட்டாக இருக்குது. அவர் சுபாஷ் கே ராஜ் டைரக்டரு, அப்புறம் இவர் ரவி பசூர் மியூசிக் டைரக்டர் நல்லா போட்டிருக்கிறாரு. ரவி பிரசன்னா, அருண் சிதம்பரம், நிறைய பேர் இந்த மாதிரி செம்மையாக, அப்புறம் பவன் அண்ணா, நிறைய பேர் நல்லா நடிச்சிருக்காங்க. படமும் செம்மையாக வந்திருக்கு. இந்த படம் பற்றி பேசணும்னா ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன்லேருந்து பார்க்கணும். ஃபஸ்ட்டு எப்போயுமே ஆக்ஷன் கிங் தான். ஆக்ஷன் கிங் வந்தார். அவர் வந்து ஒரு கராத்தே மாஸ்டராக இருந்து கராத்தே சொல்லித்தராரு. கராத்தே சொல்லித்தரப்ப அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ளாஷ்பேக்கு, அந்த சின்ன பொண்ணு அவங்க பிரீத்தி முகுந்தனுக்கு வந்து அவங்க மகளுக்கு வந்து யார்கிட்டையும் அடி வாங்கிட்டு வரக்கூடாது, எதுனாலும் தப்புனாலும் தட்டி கேட்கணும். அது மற்றவங்களுக்காக இருந்தாலும் சரி, நமக்காக இருந்தாலும் சரி, அந்த தப்பாக தட்டி கேட்குறது தான் அவங்க அப்பா சொல்லி தருவார். அவர் ரொம்ப செல்லமுத்து வளர்த்துருவார் நம்ம ஆக்ஷன் கிங். அவர் செல்லமுத்து வந்தோடனே அவர் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ எதுவும் தெருவில் எதுவும் சண்டைன்னா இந்த பிரீத்தி முகன், அதாவது சின்ன குழந்தையா இருக்கும்போது அந்த பாப்பா வந்து போய் சண்டை போட்டு வர்றது, இந்த மாதிரி யாராக இருந்தாலும் தைரியமாக தட்டி கேட்குறது, இந்த மாதிரி ஒரு டைப் அந்த மாதிரி வளர்த்துருவார். வளர்த்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னா, அப்புறம் நிறைய இந்த மாதிரி சீக்வன்ஸ் போகும், நிறைய ஃப்ளாஷ்பேக் வரும், இந்த மாதிரி நிறையா வரும். அப்புறம் அபிராமி மேமுக்கு வந்து இன்ட்ரோடக்ஷன் வச்சுருப்பாங்க. அப்புறம் நிறைய பேர் இன்ட்ரோடக்ஷன் வச்சுருப்பாங்க. அப்புறமா இவங்க பிரீத்தி முகன் கொஞ்சம் பெரிய ஆளாக வராங்க. பெரிய 24 வயசு அந்த மாதிரி காட்டுறாங்க. அப்புறம் அவங்க வேலைக்கு போகிறாங்க. வேலைக்கு போகிற இடத்துல மேனேஜர் தப்பாக நடந்தது பார்க்குறாரு. மேனேஜர் தப்பாக இருந்தது பார்த்தோன்னா, அவங்களுக்கு எல்லாருமே இப்போ நம்ம ரியல் லைஃப்பில் என்ன நடக்குதோ அதை நம்ம வந்து அந்த நேரத்தில் நம்ம இதை பண்ணால் நல்லா இருக்குமேன்னு சொல்லி தோன்றப்ப நம்ம என்ன பண்ணுறோமோ அதை அந்த படத்தில் பண்ணி காமிச்சிருப்பாங்க. இப்போ சண்டை போடுறது, ஒரு மேனேஜர் தப்பாக நடந்துக்கிட்டு அவங்கள அடிக்கிறது, யாராக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி செம்மையாக அந்த மாதிரி ஸ்க்ரீன் ப்ளே சூப்பராக எழுதினாங்க. அவர் சுபாஷ் கே ராஜுக்கு தான் அவருக்கு நன்றி சொல்லணும். நல்ல படம் கொடுத்துருக்காரு. அவர் வந்து பிரதீப் ரங்கநாதோட அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்திருக்காரு. ஸோ அதனால் என்னன்னு இல்லை, அவருடைய ஃபோட்டோ ஒன்று இருக்குது. அதனாலேயும் செம்மையாக இருந்துச்சு. படம் வேறு லெவலில் இருக்குது. அதுக்கப்புறமா நம்ம இந்த கேரக்டர் இவ்வளோ தான் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருப்போம். ஆனால் அந்த கேரக்டர் ரவி பிரசன்னா வந்து ஒரு இன்டர்வியூவில் ஒரு சீன் வருவார், செம்மையாக இருக்கும். அவரும் இதுக்காண்டி நிறைய எஃபர்ட் போட்டிருக்காரு. நிறைய இன்டர்வியூவில் பிரீத்தி முகன், அபிராமி, அர்ஜுன் சாரியே ரொம்ப நேரம் இன்டர்வியூ எடுத்துகிட்ருக்கீங்க. யாராவது இன்டர்வியூ எடுத்திங்கன்னா ரவி பிரசன்னா அண்ணாவை எடுங்க. செம்மையாக அவரும் ஆக்ஷன் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. கொஞ்சம் நிஜமாக இல்லை, பயங்கரமாகவே பண்ணியிருக்காரு. இதில் நிறைய ட்விஸ்ட்டு, நிறைய டான்ஸ் எல்லாமே இருக்கும். அப்புறம் நம்ம ஷார்பட்டா பொம்பளை நடித்த வேம்புலி அண்ணன் அவரும் இருப்பார். அவரும் பயங்கரமாக, அவர் வந்து காமெடி, அவரை வச்சு வில்லன் மாதிரி காட்டாமல் காமெடியானும் காட்டாமல் செம்மையாக காட்டியிருப்பாங்க. அதுவும் செம்மையாக இருக்கும். அந்த ரைட்டிங்கே செம்மையாக இருந்துச்சு. ஸ்க்ரீன் ப்ளேயும் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. போரே அடிக்காமல் 10 நிமிஷத்துக்கு ஒருக்க அப்படியே ஹைப் கூட்டிகிட்டே போவாங்க. நம்ம அந்த கருப்பு படத்தில் பார்த்தோம் அந்த மாதிரி 10 நிமிஷத்துக்கு ஒருக்க அப்படியே ஹைப்பு கூட்டி பயங்கரமாக ஒரு ஃபஸ்ட் ஹாஃப் வந்து 1.5 ஹாஃப் இருக்கும். 1.5 ஹாஃபு இப்போ ஃபஸ்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு 40 நிமிஷம் தான். ஆனால் அந்த 40 நிமிஷத்துலேயே படம் செம்ம பிளாஸ்ட்டாக இருக்கும். சும்மா அப்படியே வேறு லெவல் பண்ணி விட்டாங்க. நான் கூட சரி, ஃபஸ்ட்டு படம் டெபியூட் படம் எல்லாம் நல்லா இருக்குதுன்னு சொல்லி ரிவ்யூ பார்த்து தான் போனேன். ஆனால் அங்கேயே ஃபஸ்ட்டு கொஞ்சம் முடிவு பண்ணிட்டேன். ஃபஸ்ட் ஹாஃப்லேயே கொஞ்சம் முடிவு பண்ண படம் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. செகண்ட் ஹாஃபும் அதே மாதிரி கதையை சூப்பராக ஒரு மெசேஜோடு கொண்டு போய் முடித்தாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு 7,000 கோடி ரூபா ப்ராஜெக்ட்டு. அந்த ப்ராஜெக்ட்டுக்கு 1000 கோடி ரூபா வரணும். அந்த 1000 கோடி ரூபாயை ஒரு 100 ரூபா, அதை வந்து சிவாஜி படத்தில் பார்த்துருப்போம்ல, அந்த ஒரு நோட்டில் உள்ள சீரியல் நம்பர் வந்து துபாயில் போய் கொடுத்தா அது மேட்ச் ஆகணும். இங்கேருந்து ஒருத்தர் அங்கே போகணும். இங்கேருந்து அங்கே ஒருத்தர் போகலையும் அவர் போலீஸ் பிடிச்சி அவர் காலில் சுட்டு, அப்புறமா அந்த பர்ஸை மாற்றி போட்டு, அப்புறம் இவங்க வீட்டுக்கு போய் இவங்ககிட்ட அடி வாங்கி இவங்க வந்து அவங்க வீட்டிலே போய் புதைச்சிடுவாங்க. அப்புறம் புதைச்சி திரும்பி எடுத்து அந்த 100 ரூபா எடுத்து கடைசியில் என்ன செய்வாங்க, அந்த 100 ரூபாய் எரிச்சிடுவாங்க. இந்த மாதிரி அது என்ன ப்ராஜெக்ட்னா, இந்த மலைவாழ் மக்கள் வார இடத்துல ஒரு புளூட்டோனியம் இருக்குது அப்படின்னு சொல்லி அது அந்த மலைக்குள்ளே இருக்கும். அதை தோண்டி எடுக்கும்போது அந்த மலை இடிஞ்சு விழுந்து அந்த 1000 குடும்பங்கள் செத்துருவாங்க. ஸோ அப்படி சாபக்கூடாது அப்படின்னு சொல்லி அர்ஜுனும் அவங்க மகளும்
அந்த படத்தில் வந்து போராடி அந்த 100 என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கும் இல்லாமல் அந்த அந்த கெட்டவங்களுக்கும் இல்லாமல் 100 எரிச்சுருவாங்க. ஸோ 100 எரிச்சோன்னே அப்போ ஒரு ஒரு மெசேஜாகவும் இருக்குது, ஒரு ஃபன்னாகவும் இருக்குது, ஒரு ஆக்ஷனாகவும் இருக்குது படம். ஸோ நான் ரொம்பலாம் எப்பயுமே இப்படி தான், நான் ரொம்பலாம் டீட்டெயிலாக சொல்ல மாட்டேன், திரிச்சு தான் சொல்லுவேன். ஸோ நீங்களும் அந்த போய் படத்தை பாருங்கள். படத்தை பார்த்துட்டு யாரும் ஸ்பாய்லர் பண்ணாதீங்க. சூப்பர் படம், செம்மையாக போயிட்டுருக்கு. இப்போ ஏதோ ஒன்று 3 நாள் 25 கோடி அடிச்சிருச்சு. அப்புறம் அடுத்தடுத்து பரிமளான் கோ வருது, அதை பற்றி நான் ரிவ்யூ போடுறேன், அடுத்து ரிவ்யூ போடுறேன். பரிமளான் கோ எப்போ ஓடிடியில் வருது அப்போ போடுறேன். ஓடிடியில் வரும்போது இல்லை, அதுக்கு இடையில எப்படியும் பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ போடுறேன். ஸோ இதுலேருந்து இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னா, நீங்களும் அந்த படத்தை பாருங்கள், யாரும் மிஸ் பண்ணாதீங்க. ஸோ நன்றி, வணக்கம். என் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா, நான் பேசுகிறது பிடிச்சிருந்துச்சுன்னா, எதுவும் தப்பாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், சரியாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணால் தான் எனக்கும் கொஞ்சம் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ என்னை சப்போர்ட் பண்ணுங்கள், என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.